சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல் சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு இயக்கப்படும் அனைத்து மின்சார ரயில்களும் ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை பராமரிப்பு பணிகளுக்காக ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை நாள்தோறும் சுமார் 2 லட்சம் பயணிகள் ரயில் பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் தென்னக ரயில்வேயின் 55 மின்சார ரயில்கள் ரத்து என்ற அறிவிப்பால் பொதுமக்கள் கலக்கத்தில் உள்ளனர். அந்த குறிப்பிட்ட அதுவும் காலை அலுவலகம் போகிற நேரத்தில் நிறைய தொடர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா ஒரு ரயிலில் குறைந்தது ஒரு 1200 பேருக்கு மேலே பயணிக்கலாம். ஆனால் பஸ்ஸில் அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதனால் நிறைய பஸ்கள் இயக்கணும். குறைந்த விலையில் இந்த ஒரு டெம்பரவரி இந்த இஷ்யூ இருக்கிறதுனால டெம்பரவரியாக தமிழக அரசாங்கம் இதில் ஒரு துரிதமாக ஒரு முடிவெடுத்து குறிப்பாக போக்குவரத்து துறை இதில் துரிதமாக செயல்பட்டு குறைந்த விலையில் மக்கள் செங்கல்பட்டுலேருந்து சென்னை நோக்கி பயணிக்கக்கூடிய பஸ்கள் ஸ்பெஷல் ஃபேர் பஸ்ஸஸ் இயக்கினாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பஸ்களோட எண்ணிக்கை பெருக்கிறதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கான போலீஸோட நம்பர்ஸையும் அவங்க அதிகமாக பண்ணணும். முக்கியமாக பஸ்களோட எண்ணிக்கை அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு தான் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற அவங்களுடைய அன்றாட பிழைப்பு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். இப்போ நம்ம கிண்டியிலேருந்து மேல்மருவத்தூருக்கு போகிறோம் வச்சுங்க. மருவத்தூர் போயிட்டு வந்தால் எனக்கு ஒரு 30 ரூபா ஆகும். போயிட்டு ரிட்டர்ன் அதே நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட 20ன்றது 200-300 ரூபா ஆகும். ப்ளஸ் டிராஃபிக் ஜாம். அந்த டைமுக்கு நம்ம ரீச் ஆக முடியாது. இப்போ ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு கிளம்புனா 9 மணிக்கு ரீச் ஆக முடியாது. அதேபோல் மறுமார்க்கமாக தாம்பரம் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கும் செல்லும் ரயில்களும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக கடற்கரை டு கூடுவாஞ்சேரி இடையே இரவு இயக்கப்பட்ட மின்சார ரயில்களும் செங்கல்பட்டிலிருந்து கும்மிடிப்பூண்டிக்கு செல்லும் மின்சார ரயிலும் ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. எனினும் பயணிகள் வசதிக்காக சென்னை கடற்கரை டு பல்லாவரம் இடையே சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. காலை 9:30 மணியிலிருந்து இரவு 11:59 மணி வரை இந்த சிறப்பு மின்சார ரயில்கள் இயங்கும். மறுமார்க்கமாக பல்லாவரத்திலிருந்து காலை 10:20 மணியிலிருந்து இரவு 12:45 மணி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். இதேபோல் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே காலை 10:45 மணி முதல் இரவு 11:55 மணி வரையும், மறுமார்க்கமாக செங்கல்பட்டிலிருந்து காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசைப்படுத்துறதுக்கு போலீஸோ மற்றவங்க வரிசைப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் அவங்க வாட்டில் போகிறாங்க. அதில் கொஞ்சம் நல்ல வாய்ஸ் ஆடால் உள்ளவங்க டிக்கெட் போய் சீக்கிரம் எடுத்துடுறாங்க. அதில் கொஞ்சம் கவுண்டர்களை கூட்டி அந்த போலீஸை வச்சு கொஞ்சம் சரிப்படுத்தினா கொஞ்சம் தாம்பரம் ஸ்டேஷன் நல்லாயிருக்கும். இதை அறிவிப்பு 1 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ இருந்தாங்க. நம்ம அதுக்கு தக்கன பிளான் பண்ணியிருக்கலாம். இப்போ திடீர்னு சொன்னதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரெயின் சேவ்ஸ் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு அமௌண்ட்டும் இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு பேயபிளாக இருந்துச்சு. ட்ரெயின் பஸ்ஸஸ்லாம் ஃபேர்லாம் 2000 இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு வரனாலே 2000 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெயின் கம்பேர்ப்பாக 800 போலே முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெயினே எல்லாருமே மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுனால இவங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடித்தா நல்லாயிருக்கும். எல்லாமே பஸ்ஸில் போனால் 13 ரூபா ஆகுதுங்க. ஒரு பஸ்ஸில் 20 ரூபா கூட வாங்குறாங்கங்க. ஆனால் நார்மல் பஸ்ஸு லேடிஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட்டுன்றாங்க. ஆனால் அது பஸ்ஸில் போனாலும் நம்ம நினச்ச டைமுக்கு அங்கே போக முடியலைங்க. காலை 8:30 மணிக்கு நம்ம போகணுன்னு நினச்சிங்க ட்ரெயினில் போனால் போயிடலாங்க. இதில் போனால் வச்சுக்கிங்களேன் போகவே முடியலைங்க. இதுபோன்று நாகர்கோவில் அந்தியோதயா, செங்கல்பட்டு டு தாம்பரம் பல்லவன், வைகை, மலைக்கோட்டை உள்ளிட்ட விரைவு ரயில்கள் ஜூலை 31ஆம் தேதி வரை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் வரை இயக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் சாந்தகுமார் மற்றும் உதயகுமார்.